இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளானிங் பீரியட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். த டோட்டல் டைம் ஹாரிசான் டைம் பீரியட் ஓவர் விச் இன்வென்ட்ரி பாலிசி இஸ் பிளான்டு. இன்வென்ட்ரி பாலிசியை பிளான் பண்ணுற அந்த டைம் லிமிட்டை தான் நம்ம வந்து அந்த டோட்டல் டைமை தான் நம்ம வந்து பிளானிங் பீரியடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீரியடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம் இன்வென்ட்ரி பாலிசியை பற்றி, வெதர் இட் இஸ் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் பற்றி. நெக்ஸ்ட்டு ஆர்டர் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா என்னென்னு பார்ப்போம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்றது it is an optimal order quantity derived mathematically to minimize the total variable inventory cost. மொத்த வேரியபிள் இன்வென்ட்ரி காஸ்ட்டையும் மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டின்ற எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த இஓக்யூவை வந்து டு மினிமைஸ் த டோட்டல் வேரியபிள் இன்வென்ட்ரி காஸ்ட். The model determines that the first development it is first developed by Fort W. Harris in 1913. The model determines the exact number of units a company should order each time to balance the trade-off between ordering cost and carrying cost. ஆர்டரிங் காஸ்ட்டுக்கும் கேரிங் காஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற ட்ரேட் ஆஃபை வந்து ஒரு சின்ன நம்பரால் டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோட வேலை. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்றது வந்து டு மினிமைஸ் த டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் இன்வென்ட்ரி காஸ்ட் and the cost of ordering under assumed conditions of certainty that annual demands are known. annual demands தெரிஞ்சுக்கிட்டு காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங்கையும் காஸ்ட் ஆஃப் கேரிங் இன்வென்ட்ரியும் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். அண்ட் அசம்ஷன்ஸ் ஃபார் த இஓகே பிரின்சிபல் வந்து என்னென்னு பார்ப்போம். என்னென்ன அசம்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, அது எல்லாம் உண்மை அப்படின்னு பார்த்துக்குறோம். கீ அசம்ஷன்ஸ் ஃபார் த பேசிக் இஓக்யூ மாடல். ஒரு இஓக்யூ மாடலுக்கு கீ அசம்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற டிமாண்ட் வந்து டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிமாண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிமாண்ட் வந்து டிட்டர்மினிஸ்டிக்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரீப்ளனிஷ்மெண்ட், அதாவது உடனே வந்து ரீஃபில் பண்ணக்கூடியது. ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம் is 0 or constant and stock arrives all at once. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரே நேரத்தில் வந்து நம்மளால் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரீஃபில் பண்ணுற மாதிரி அமையும் இஓக்யூ மாடலில். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து டோட்டல் ஆனுவல் காஸ்ட் ஆஃப் கேரிங்கை வந்து மினிமைஸ் பண்ணுது. அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரியான இன்ஸ்டன்டேனியஸ் ரெப்ளனிஷ்மெண்ட்டு ட்ரூன்னு வந்து அசியூம் பண்ணிக்கணும். அடுத்தது கான்ஸ்டன்ட் காஸ்ட், யூனிட் பர்ச்சேஸ், ஆர்டரிங் காஸ்ட் அண்டு ஹோல்டிங் காஸ்ட் தட் ரிமைன் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த பீரியட். ஒரு பீரியட் ஃபுல்லாகவுமே சி ஆர்டரிங் காஸ்ட்டாக இருக்கணும், சின்ற ஒரு பர்ச்சேஸ் காஸ்ட்டு அண்டு C0ன்ற ஒரு ஆர்டரிங் காஸ்ட்டு அண்டு சிஹெச்ன்ற ஹோல்டிங் காஸ்ட் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் காஸ்ட்டாக இருக்கணும். ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த பீரியட். அந்த பீரியட் ஃபுல்லாகவுமே மூணுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்டாக் அவுட்டும் இருந்துடக்கூடாது. ஸ்டாக் அவுட்ஸ், அதாவது ஷார்ட்டேஜ் ஆர் ஸ்டாக் அவுட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். அதாவது ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும். எப்போவுமே ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து நம்ம இன்ஃபினிட்டியாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் அவுட்டே ஆகாது. அண்டு நோ குவான்டிட்டி டிஸ்கவுண்ட். பர்ச்சேஸ் ப்ரைஸில் வந்து எந்த ஒரு ஆர்டர் சைஸை பொறுத்து அது எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 5 கீ அசம்ஷன்ஸ் ஆஃப் இஓக்யூ மாடல்.